இதோ இந்த பாட்டு தான் இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த பாட்டோட மீனிங் தான் வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அட எதுக்கா கவலைப்படுறீங்க, நம்ம கிட்ட தான் லிரிக்ஸ் பெயிண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டா மீனிங் எல்லாம் சொல்லிட போறாரு அப்படின்னு கேட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. வாங்க லிரிக்ஸ் மீனிங்ஸ்ல செல்லலாம். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ கடவுளே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா லைக் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ಹಿತ್ತಲಕ ಕರಿಬಿಯಡ ಮಾವ ಬಾಳ ನಚಿಕೆ ಅಗದೈತಿ. ಹಿತ್ತಲಕ ಕರಿಬಿಯಡ மாவா ಬಾಳ நச்சிக்கே அகதைத்தி. ப்ளீஸ் என்னை கொல்ல பக்கம் அழைக்காத மாமா, ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒட்டிக்கொண்டு நிலப்பேட மாவா இடே கபாரி காபாரி அகதாய்த்தி. இடே காபாரி அகதாய்த்தி. உரசிக்கிட்டு நிற்காத மாமா, கொஞ்சம் பதட்டமா இருக்கு இல்லையா, கொஞ்சம் பதட்டமா இருக்கு. கரிபியாடா, கரை அப்படின்னா கூப்பிடுறது, பியாடா அப்படின்னா வேண்டாம் கூப்பிடாது. நில பியாடா அப்படின்னா நிலாங்கன்னா நிற்கிறது, பியாடா அப்படின்னா வேண்டாம் நிற்காது. ஒட்டிக்கொண்டு அப்படின்னா உரசிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு. கட 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 கடா நடு நிசி ஹோடி நின்ன நடா. கட கட கடன்னு நடக்கிற உன் இடுப்பை ஆட்டி நட. சங்க மரிமரி சூரசுந்தரி டார்லிங், உன் வளைஞ்சு நெலிஞ்ச மனசை மயக்கிற இடுப்பு அடடே அன்பே. உன் வளைஞ்சு நெளிஞ்சு மனசை மயக்கிற இடுப்பு அப்படி ஆட்டிட்டு நடந்துட்டு இருக்கியே அம்பே. சார் அந்த சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு போயிருங்க. ஸ்ரீ சௌந்தர்ய தடகல்லி நாகயாங்கே. இந்த அழகை பார்த்தும் நான் எப்படி என்ன கட்டுப்படுத்துறது, இந்த அழகை பார்த்தும் நான் எப்படி என்ன கட்டுப்படுத்துறது. துதிகே துதி ஹச்சி மாட்லே நான் வெல்டிங். துதிகே துதி ஹச்சி மாட்லே நான் வெல்டிங்கு. உன்னோட லிப்ஸையும் என்னோட லிப்ஸையும் சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிக்கலாமா, உன்னோட லிப்ஸையும் என்னோட லிப்ஸையும் சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிக்கலாமா. தடக்கு தட்கபக்கு ஆமியால் ஹிட் கபக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க, அப்புறமா என்னையை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்திக்கோங்க, உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல மகளா பேக்கு ஆமியால் லக்னா பேக்கு. பேக்கு அப்படின்னா வேணும் அப்படிங்கிறது, மக்களா அப்படின்னா குழந்தைங்க. முதல்ல மக்களா பேக்கு, முதல்ல குழந்தைங்க வேணும். ஆமியா லக்னா பேக்கு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து தாலி முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஹிட்லக கரிபியோட மாவா பாலநாச்சுக்கு ஆகத்தாய்த்தி. பின்பக்கம் அழைக்காத மாமா என்ன கூச்சமா இருக்கு. இனமையால ஈட்டினாலி ஜீவா அபி பிச்சர் பாக்கி ஐத்தி. நீ இப்போ என்னோட லைஃப்ல முக்கியமான ஆள், என்னோட ஜீவனே நீ தான். ஆனா பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு, இது வெறும் ஷோ தான், இது வெறும் ட்ரெய்லர் தான். எவ்வளோ ஆகவல்டா ஆகவல்டா நாங்க நின்னா பெலினா சாக்லு. நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் மாடலே பே கட்டிக்கல்லி ஹிருதயா நான் நம்பர் 1 பிரித்தி பில்லி. மாடலே பே ஹடிடலி ஹிருதயா நான் நம்பர் 1 பிரித்தி பில்லி. அலைபாயிரனோட மனசு அப்படிங்கிறது உன்னோட பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அலைபாயிர மனசு உன்னோட பின்னாடியே வந்துட்டு இருக்கு. மாவா மாவா தகோ கொடுத்தினி கேரண்டி. மாவா மாவா தகோ கொடுத்தினி கேரண்டி. மாமா எடுத்துக்கோ, உனக்கு கேரண்டி தரேன். கவு இல்சி மாலே கலகா ஹொடி ராண்டி. காவு இல்சி மாலே கலகா ஹொடி ராண்டி. ஹொடி அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். உன் மனசை வசியம் வச்சு அதில் மறுமலர்ச்சி நிறைய கொடுப்பேன். சிவ 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 சிவா சுரு ஆப் பிசி அனுபவா. சிவ 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 சிவா இவ்வளோ ஒரு சூடான அனுபவா. கேலா ஹெல்த்தினி சிகதிர்தா நீ நங்கா. கேலா ஹெல்த்தினி சிகதிர்தா நீ நங்கா. கேலா அப்படிங்கிறது கேட்கறது, கேலா அப்படிங்கன்னா சொல்றோம்ல ஹேலு. என் வாழ்வில் நீ நுழையாம இருந்திருந்தா நன்னி ஜன்மங்கா பரலார்டா மீனிங்கு
அது ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமலேயே போயிருக்கும். உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையில் நிலையாமல் இருந்திருந்தா அது என் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமலே போயிருக்கும். பாலு பரதண்ணா ஹெங்கே மாடலிங் பேட்டிங்கு. பால் பந்து போடலன்னா நான் எப்படி பேட்டிங் விளையாடுறது? பந்து போடலன்னா நான் எப்படி பேட்டிங் விளையாடுறது? தட்டக்கு தட்டக்கபக்கு ஆம்யால் படுக்கபக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அப்புறமா என்ன நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க, அப்புறமா நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லோ கெலச பேக்கோ ஆம்யால் மனச பேக்கோ. ஃபர்ஸ்ட் வேலையை முடிச்சுக்கலாம், அப்புறமா நம்ம வந்து மனசை வச்சு பேசிக்கலாம், லவ் பண்ணிக்கலாம். ஹிட்லருக்கு கடிபிட மாவா பாலனாச்சுக்கு அகத்தாய்த்தி. ப்ளீஸ் என்னை கொள்ளை பக்கம் அழைக்காத மாமா, எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது. ஒட்டிக்கட் நிலவிட மாவா இடே ஹபரி அகத்தாய்த்தி. ஒட்டிக்கட் நிற்காத மாமா, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. இப்படி தான் இந்த பாட்டு அமையுது. வேறு லெவலில் இருக்கிற பாட்டை இந்த பாட்டை நம்ம வந்து ரீல்ஸு அது இதுன்னு சொல்லி வேறு லெவலில் இது போயிட்டுருக்கு. ஹீரோ ஹீரோயின். ஹீரோ வந்து ஹீரோயினை பின்பக்கம் அழைக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க, எனக்கு கூச்சமாக இருக்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து நிற்காத ரொம்ப இதாக சொல்கிறாங்க. எல்லோரும் இருக்காங்க, பக்கத்தில் வந்து நிற்கிறேன் கூச்சமாக இருக்காதா பதட்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட இடுப்பை பார்த்து மயங்கி விழுந்துட்டார். இப்படி ஒரு இடுப்பு இருக்கிற ஒன்று நான் எப்படி என்னால் இந்த இடுப்பு பார்த்ததுக்கப்புறம் என்னால் எப்படி எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட லிப்ஸும் என்னோட லிப்ஸையும் வெல்டிங் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இது ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க, ரொம்ப அலையாதீங்க, கட்டுப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாயிட்ட, என் லைஃப்பை என் வாழ்க்கையே நீ தான், என் உயிரே நீ தான், அதனால் உனக்கு கேரண்டி தரேன், நீ இப்படி அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுமா, என் அளவேற மனசு உன் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது, உன் மனசை வசியம் வச்சு அதில் மறுமலர்ச்சினை கொண்டு வருவேன். சிவா இப்படி ஒரு சூடான அனுபவத்தை நான் எங்கேயுமே அனுபவிச்சதில்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என் வாழ்க்கையில் நிலையாமல் இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டிங் தெரியாமல் நான் எப்படி கிரிக்கெட் ஆடுவேன், பால் போடாமல் நான் எப்படி பேட்டிங் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோ. ஃபஸ்ட் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க, கொஞ்சம் இறங்கி பேசிட்டோம்னா ரொம்ப பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதனால் சொல்கிறாங்க, என்னை பின்பக்கம் அழைக்காத மாமா, எனக்கு வெக்கமாக வருது, ஒட்டிக்கிட்டு நிற்காது, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறியே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு இப்படி தான் முடியுது. 5 வேர்ட் இன் கன்னடா. கன்னடாவில் 5 வேர்ட் நம்ம கற்றுக்கலாம். கரிபியாடா. கரை அப்படிங்கிறது கூப்பிடுறது, கரேபியாடானா கூப்பிடாது, கரேபியாடா கூப்பிடாது. நிலபியாடா அப்படிங்கிறது, நிலா அப்படின்னா நிற்கிறது, பியாடா அப்படின்னா வேண்டாம், நிற்க வேண்டாம், நிற்கக்கூடாது, நிற்காதே. சௌந்தர்யா அப்படிங்கிறது சுந்தரி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுமாதிரி சௌந்தர்யா அப்படிங்கிறதும் அழகான அப்படிங்கிறது அர்த்தம். ஆமியால்னா அப்புறமா, ஆமியால் இதுக்கப்புறமா, ஆமேலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமியால் அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறமா, ரெண்டாவது இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. மக்லா அப்படிங்கிறது வந்து மகளே அப்படி சொல்கிறது தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது தான் மக்கள் அப்படிங்கிறது தான் குழந்தைகள், மக்களா. கொடுத்தினி அப்படின்னா கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோ இவ்வளோ பேர், இத்தனை பேர், கிட்ட இவ்வளோ % பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் பர்சனலைஸில் வந்து பெல் பட்டன் அமைக்கி பர்சனல் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய பாடல்கள் வேணும் அப்படின்னா எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உதய், இது லெட் மீ எக்ஸ்பிளைன் சிம்பிளி. பாய்.